ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு ரயில்வே துறை இந்த வருஷம் 2025 மொதல் நோட்டிஃபிகேஷனாக அசிஸ்டன்ட் லோகோ பைலட்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. ஸோ எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/4/2025 ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 11/5/2025 அதுதான் உங்களுக்கான கடைசி தேதி. ஒருவேளை ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 14/5/2025 23/5/2025 வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதேமாரி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது ஆர்ஆர்பி அக்கௌண்ட்டில் கரெக்ஷன் பண்ண முடியாது, அப்ளிகேஷனில் நீங்கள் தாராளமாக கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத இதன் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து என்ன அப்படின்னா என்னமான பதவினா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்ற ஒரு பதவி தான் கொடுத்துருக்காங்க. லெவல் 2ல் சேலரி கொடுக்குறாங்க. மொத்தமாக 19,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி இருக்க போது. ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எவ்வளோ வேக்கன்சினா 9,970 வேக்கன்சி டோட்டலாக உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. Candidate waiting for the final result of prescribed education technical qualification are not eligible to apply. ஸோ நீங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு ஆர்ஆர்பி ஜோனில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இப்போ சென்னைனா சென்னை ஆர்ஆர்பி மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம தேவையான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அதை பற்றி மட்டும் இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓகே, இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அறிவிச்சிருக்காங்க. ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். அதிகபட்சமாக எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். 35 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி என்சியில் 33 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனு கொடுத்துருக்காங்க. ரயில்வேக்கான டிபார்ட்மெண்ட் ஒர்க்கில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார் ஆல் கேண்டிடேட், அதாவது எல்லாருக்குமே 500 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க, ஃபீமேலாக இருக்கீங்க, டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்க, மைனாரிட்டி அல்லது எக்கனாமிக்கல் பேக்கர் கிளாஸஸாக இருக்கீங்க அப்படின்னா 250 ரூபா மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. மைனாரிட்டி கேட்டகரியில் யார் யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னா அதையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது முஸ்லீம், கிறிஸ்டின், சீக்கு, புத்திஸ்ட் நீங்கள் எல்லாருமே மைனாரிட்டி கம்யூனிட்டியில் வருவீங்க. ஸோ நீங்கள் பார்த்தா முஸ்லீமாக இருக்கீங்க, கிறிஸ்டினாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் 250 ரூபா தான் ஃபீஸு. பட் நீங்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அஃபிடவிட் வாங்குற மாரி இருக்கும். ஸோ நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் போயிட்டு அஃபிடவிட் வாங்கி ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் காட்டணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுவும் அவசியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதான் உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ். நீங்கள் அதாவது எக்ஸாம் ஃபீஸாக அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஓகே, நீங்கள் பே பண்ணுற ஃபீஸை பார்த்தா ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லவே உங்கள் டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டே கொடுக்க பாருங்கள். அதாவது 400 ரூபாய் அல்லது 250 ரூபா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்றத இதன் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் தான். இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு பல்வேறு வகையான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போது. முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு 1 எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் 2 வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். மொத்தமாக 5 வகையான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் 1 வைக்கிறாங்க. மொத்தமாக 60 நிமிஷம் எக்ஸாம் இருக்க போது. கொஷின் பொறுத்த வரைக்கும் 75 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 75 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் சிபிடி 1க்கான சிலபஸ் என்ன அப்படின்றதையும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மேத்தமேட்டிக், மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க.
இப்போ நீங்கள் CBT 1ல் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அடுத்த கட்டமாக CBT 2 ரெண்டாவது எக்ஸாம் இருக்குது, அதுக்கு போவீங்க. அதில் செலக்ட் ஆகிறவங்க தான் CBT 2க்கு வரீங்க. இந்த CBT 2 எப்படி இருக்க போகுது அப்படின்னா பார்ட் ஏ மற்றும் பார்ட் பியாக வந்து பிரிக்கிறாங்க. பார்ட் ஏல மொத்தமாக 100 கொஷின்ஸ் இருக்க போது, பார்ட் பியில் 75 கொஷின் இருக்க போது. இதுலேயும் உங்களுக்கு நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா only the mark scored in part A shall be counted for shortlisting of candidate for further stage of this requirement process அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த CBT 2 ரெண்டாவது எக்ஸாமில் பார்ட் ஏக்கான இந்த 100 மதிப்பெண் இருக்க பாருங்க, இதை மட்டும்தான் நாங்கள் வந்து மார்க்காக எடுத்துப்போம், மெரிட் லிஸ்ட்டுக்கான மார்க்காக எடுத்துப்போம். பார்ட் பி இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ குவாலிஃபிகேஷன் இதை வந்து பார்த்தா ஒரு தகுதி தேர்வாக தான் வைக்கிறோம், இதில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த மதிப்பெண்ணை வந்து மெரிட் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சிலபஸ் என்ன அதையும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதிலே இருக்கும் பாருங்கள், பார்ட் பி வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டு தான். ஸோ எந்தெந்த குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டு எந்த ட்ரேடுக்கு வரும், இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னா அது எந்தெந்த ட்ரேட்லாம் வரும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. மூணாவதாக கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட்கான ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாங்க. இந்த டெஸ்ட்டை எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது பார்ட் ஏ CBT 2ல் பார்ட் ஏல யாரை வந்து மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட்றாங்க. இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெர்டிகல்ஸ், டிராஃபிக் மற்றும் அந்த சைக்காலஜி இதில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும், அதை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஸோ மொத்தமாக வெயிட்டேஜ் மார்க்கை எப்படி எடுக்கிறாங்கன்னா த மெரிட் லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர்ட் ஒன்லி ஃப்ரம் அமாங்ஸ் கேண்டிடேட் குவாலிஃபைங் இந்த அதாவது இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்லேருந்து 70% வெயிட்டேஜ் மார்க்கும், அப்புறம் ரெண்டாவது CBT 2 எக்ஸாமில் பார்ட் ஏலேருந்து 30% வெயிட்டேஜ் மார்க் எடுத்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட்டுக்கான மார்க் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்லேருந்து 70 மதிப்பெண் மார்க்கும் CBT 2ல் இருக்க பார்ட் ஏக்கான மதிப்பெண்ணை மட்டும்தான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் போவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மெடிக்கல் எக்ஸாம் இருக்க போது. ஓகே, அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணலாம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உடைய வந்து பார்த்தா அந்த சிக்னேச்சர் இருந்தாவே போதுமானது, அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஒரு RRB ஜோனில் மட்டும் அப்ளை பண்ண பாருங்கள், மல்டிபிள் RRB ஜோனுக்கு அப்ளை பண்ணாதீங்க. இதாங்க உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் ஸோ கல்வி தகுதி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. இனமான கல்வி தகுதி அப்படின்னா தெளிவாக பாருங்கள், மெட்ரிகுலேஷன் SLC ப்ளஸ் IT, அதாவது 10th பாஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ITI முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். என்னமான ட்ரேட்லனா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மில்ரைட், மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், மெக்கானிக் ரேடியோ மற்றும் டிவி, எலக்ட்ரானிக் மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், ஒயர்மேன், டிராஃபிக் மெக்கானிக், அர்மேச்சர் மற்றும் காயில் வெண்டர், மெக்கானிக் டீசல், ஹீட் என்ஜின், டர்னர், மெக்கானிக்ஸ், ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷன் மெக்கானிக் இதை முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ 10th முடிச்சுட்டு ITIயில் இந்த ட்ரேட் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். அல்லது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10th முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க, மேலே சொல்லியிருக்க இதில் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னா 10th முடிச்சுட்டு ITIயில் இந்த ட்ரேட் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். ரெண்டாவது 10th முடிச்சுட்டு மேலே சொல்லியிருக்க ட்ரேடில் ITI முடிக்காத அப்ரெண்டிஸ்ஷிப் மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் 10th பாஸ் பண்ணிவிட்டு 3 இயருக்கான டிப்ளமோ முடிச்சிருக்காங்க பாருங்கள். எதுலனா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் மற்றும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் அதை டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் திஸ் இன்ஜினியரிங் டிசிப்ளின் ஃப்ரம் எ ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட் லியோ ஆஃப் IT, அதாவது ஸோ இதிலே நீங்கள் வந்து பார்த்தா இந்த மாதிரி மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கில் வந்து பார்த்தா ITIயில் முடிச்சிருக்கீங்க, IT இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். நோட் கொடுத்துருக்காங்க, degree in the engineering discipline as above will also be acceptable in lieu of the அந்த டிப்ளமோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லாத பட்சத்தில் உங்களுக்கும் எலிஜிபிள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியரிங் ஆல்சோ அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தா அவ்வளோ வேக்கன்சி கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு ஜோன் வைஸாக வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. நம்ம சென்னை ஜோனில் வரும். ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். சதர்ன் ரீஜன் ஜென்ரல் கேட்டகரி 155, SCக்கு 56, STக்கு 37, OBCக்கு 73, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 41, டோட்டலாக 362 வேக்கன்சி சென்னைக்கு கொடுத்துருக்காங்க.
எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தா ஒரு 37 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இதாங்க மொத்தமாக வேக்கன்சி. 1004 வேக்கன்சி டோட்டலாக அறிவிச்சிருக்கோம். எக்ஸ் சர்வீஸ் மேனோட சேர்த்து 1004 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 9907 வேக்கன்சி, மொத்தமாக 1004 வேக்கன்சி எக்ஸ் சர்வீஸ்மேன் அறிவிச்சிருக்காங்க. 9000க்கு மேற்பட்ட வேக்கன்சி, ஆல்மோஸ்ட் 10,000 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நம்ம சேனல் நாளைக்கு போஸ்ட் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்களே அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.